ரஜினி கிட்ட யார் இப்ப இந்த பேட்டியை கேட்டான்னு தெரியல. அவரே வழிய வந்து இந்த ஒரு பேட்டியை குடுத்திருக்கிறாரு. என்ன அப்டின்னா, அந்த எலக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த உடனே அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை மு.க. ஸ்டாலினை சந்திச்சது. அதற்கு பிறகு ஏர்போர்ட்ல அவர் போம்போது, சிஎம் விஜய் வந்து புதுசா ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்லாம போயிட்டாரு. இந்த 2 விஷயத்துக்கு தான் விளக்கம் குடுக்கறதுக்காக இந்த பிரஸ் மீட் பண்ணியிருக்கிறார். அத பத்தி தான் பேச போறேன். பார்ப்போம். அங்கே வந்து நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அது வெளியே கொடுத்துலாங்க இருந்து, அப்போ நீங்கள் யாரும் அங்கே இல்லை. அதுக்கு அப்படியே பெங்களூர்லேருந்து திரும்பி வரும்போது கூட அங்கே மீடியா யாருமே இல்லை. இது வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது. அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். இப்போ என்ன அப்படின்னா, விஜய் வந்து சிஎம் ஆகி அவர் பெரும்பான்மையை நிரூபித்து அவர் சிஎம் ஆகி ரொட்டீன் ஆயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் சிஎம் ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவர் சம்மந்தமே இல்லாமல் எல்லாரும் கூப்பிட்டு வச்சுட்டு, நான் ஏன் அன்னைக்கு வந்து மு.க.ஸ்டாலின் சந்திச்சேன் தெரியுமா அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. சரி, ஓகே, என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா, அவர் என் நண்பர், அவர் வந்து குளோத்தூர் தொகுதியை தோத்ததை வந்துட்டு எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து போய் நம்பிக்கை சொல்ல போனேன், ஏதோ சொல்ல போனேங்கிறாரு. ஆனால் ஊரில் என்ன பரவுச்சு அப்படின்னா, ஏடிஎம்கே தலைமையில் டிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஏடிஎம்கே எடப்பாடி முதலமைச்சரை வந்துட்டு எடப்பாடியை வந்து முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து பிஜேபி வச்சுருந்ததாகவும், பிஜேபிக்கு வந்து தூதராக வந்து ரஜினி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு தான் நான் விளக்கம் அளிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் யோசிச்சு பார்த்தா, மு.க.ஸ்டாலின்கிட்ட போய் யார் தைரியமாக பேச முடியும் இந்த மேட்டரை அப்படின்னா, அது கண்டிப்பாக ரஜினியால் முடியும். ரஜினி யாருடைய சார்பாக இருக்காருன்னா பிஜேபி சார்பாக இருக்கிற உலகத்துக்கே தெரியும். அப்போ இதெல்லாம் வந்து இப்படி தான் பேசுவாங்க. சொசைட்டி அப்படிங்கிறது, பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது தான் பேசுவாங்க. ஸோ நீ உண்மையிலே வந்து ரஜினி நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க சத்தியம் பேசுகிறவர், உண்மை பேசுகிறவர். அவர் எதுவும் பொய்யெல்லாம் பேச மாட்டார். ரீசெண்டாக நான் சொல்கிறேன். அப்போ அவர் அங்கே போனது அவர் நண்பருக்காக கூட போயிருந்துருக்கலாம். பட் அதே டயத்தில் நீங்கள் உண்மையிலே நண்பருக்காக போயிருந்தீங்க அப்படின்னா, உங்கள் துறையிலேருந்து வந்திருந்த ஒரு அதாவது நீங்கள் தவற விட்டதா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்துட்டு விஜய் பெற்றிருக்கிறாரு. அவருக்கு நீங்கள் நேரில் போய் சந்திச்சிருக்கலாம், இல்லை ஃபோனில் பேசிக்கலாம், எதுவுமே நீங்கள் பேசலை. ட்விட்டரில் போட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிட்டீங்க. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு நீங்கள் பெங்களூருக்கோ எங்கேயோ போகும்போது ஏர்போர்ட்டில் கேட்குறாங்க, சிஎம் விஜயை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எதுவுமே சொல்லாமல் போகிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது யார் பிரச்சனை தெரியல, யாரோ மொபைல் வச்சு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் போயிட்டேங்கிறீங்க. ஓகே, ஃபைன், அது நம்புறோம், தப்பு, பிரச்சனையே கிடையாது. இப்போ யார் இப்போ இந்த பேட்டியை கேட்டா? ஒன்றுமே விஜய் கேட்கவே இல்லையே. இப்போ என்னன்னா ஆதங்கம் இங்கே அப்படின்னா, நான் வந்து இவ்வளோ தரம் தாழ்ந்துலாம் இப்போ இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பேட்டியில் ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் 2001 நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெற்றி பெற்றிருப்பீங்களா? 100% வெற்றி பெற்றிருப்பேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுன்னு வச்சுங்களேன். அதாவது முக்கியமான இடத்துல முடிவெடுக்க தவறியவர் ரஜினி. அதற்கு பிறகு அதுக்கு சப்பக்கட்டு 1000 கட்டினாரு, 1008 விளக்கங்கள்லாம் கொடுத்தாரு. ஒரு மேடையிலே சொல்கிறார் அவர், நான் வந்து பெரிய குடிகாரன், குடினால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ மோசமாக போயிட்டேன், நான் மட்டும் குடிக்காமல் இருந்தேன்னா இன்னைக்கு எங்கேயோ போயிருப்பேன் அப்படிங்கிறாரு. ஸோ அது உண்மையே பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் தன் நிலை தெரிஞ்சு சில முடிவுகள் எடுத்தவர், சில முக்கியமான முடிவுகள் எடுக்காமல் போனது, இதெல்லாம் தான் அவருடைய ஃபெயிலியர். ஸோ அது அந்த இடத்துல தான் வந்து விஜய் என்ன செய்கிறாரு, இவரை தாண்டி போகிறாரு. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இடத்த டச் பண்ணிவிட்டு சிஎம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாரு. ஸோ அவர் வந்து முடிவு எடுத்தார், போனார், வச்சார், முடிஞ்சிச்சு. ஸோ திரைத்துறையிலிருந்து நீங்கள் சாதிக்க முடியாத ஒரு ஜூனியர் ஒருத்தர் சாதிக்கும் போது நீங்கள் வந்து சீனியராக வந்து அப்ரண்ட்டாக வந்து வாழ்த்துக்கள் சொல்லலாம். இதுக்கடையில் வந்து நான் என்னைய இதே மாதிரி கலைஞர் வந்துட்டு சிஎம் ஆனபோது என்கிட்ட பேசினாரு, நீங்கள் வரீங்களா, நாங்கள் வரா, நானே வரேன்னு. என்ன மெசேஜ் கொடுக்குறான்னு தெரியல. விஜய் வரணுமா வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. நேற்று வந்து இவர் நம்ம கமலஹாசன் உலகநாயகன் கமலஹாசன் நேராக போய் பார்த்துட்டாரு. அவர் கரெக்டு, சிஎம்னா சிஎம், அவ்வளோதான். இதில் என்ன இப்போ பொறாமை இருக்குது அப்படி கிடையாது. ஸோ பொறாமை இல்லை அப்படின்னு ரஜினி சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒன்று இவரே வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கலாம், இவரே போயிருக்கலாம், இல்லை அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம். எதுவுமே பண்ணல இன்னைக்கு வரைக்கும். ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? சிஎம் வந்து வீட்டுக்கு வருவார், இவர் வந்து வாழ்த்து சொல்லுவாரா? அன்னைக்கு கருணாநிதி சிஎம், நீங்கள் வந்து நடிகர் தான், இன்னைக்கும் நீங்கள் நடிகர், இன்னைக்கு விஜய் வந்து சிஎம். ஸோ அதனால் இவர் எதை எதிர்பார்க்குறாருன்னு தெரியல. இது ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரில் தான் வந்து இந்த பேட்டியை கொடுத்துருக்கிறாரு. தன்னைத்தானே வந்து ஒரு டவுட் பண்ணுவாங்கல்ல, அவர் இவ்வளோதோ ஞானம், தியானம் பண்ணுறேன், இமயமலைக்கு போகிறேன், ஆன்மீகத்தில் இருக்கனாலும் அவர் மிக மிக சாதாரண மனிதன் தான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து ஆன்மீக பேலன்ஸ்லாம் அவர்கிட்ட இல்லை. ஏன்னா இருந்தால் இந்த பேட்டியை கொடுத்துக்க தேவையில்லை. யார் கேட்டாப்ப அதை இன்னைக்கு 4 பேர் பேசுவாங்க சோசியல் மீடியாவில், கேட்பாங்க, போவாங்க. நீ எவ்வளோ விஷயத்தை கேட்டுட்டு போயிருக்கீங்க, எதுக்கு இன்னைக்கு செய்தீங்க அப்படின்னா,
இன்னைக்கு அந்த விஜய்க்கு இவருக்கும் சந்திப்பு நடக்காம போயிருச்சு. விஜய் இப்ப எல்லாரையும் பார்த்திருக்கிறாரு, என்னைய மட்டும் பார்க்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். கேட்டா இது பொறாமை கலந்த ஆதங்கமா, ஆதங்கம் கலந்த பொறாமையான்னு தெரியல. பட் அவர் என்ன நினைக்கிறாரு, என்னை நீ வந்து பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறாரு. தயவு செய்து டிவிகே கட்சியில பொறுப்பாளர் யாரா இருந்தா போய் சொல்லுங்க விஜய்கிட்ட. விஜய் வந்து எவ்வளவோ வேற போய் பார்த்துட்டாரு. ரஜினியையும் பார்த்துருங்க தயவு செய்து. அவர் பாவம் வயசான காலத்துல அவர் வந்து இந்த மாதிரிலாம் ப்ரெஸ் மீட் கொடுத்து ப்ரெஷர் கொடுக்க தேவையில்லை. அவர் தயவு செய்து பார்க்க சொல்லுங்க. என்னுடைய ரெக்வெஸ்ட் தான். ரஜினியை பார்க்கலாம், அவர் நல்லவர் தான்.